தமிழகத்துல இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்போ வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாம தமிழகத்துல இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கலை. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லலை. அப்போ தமிழ் துறையில் இருக்குங்கிறது மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதுங்க. தமிழ் துறையில் இருக்கா? இல்லை, நான் அதான் சொல்கிறேனே. இப்போ மேலோட்டமாக வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ காலகாலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்குது. இருக்கலாம். ஆனால் நான் அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து சுதாரிக்கணும். சுதாரித்து சூதானமாக ஒரு ஒருத்தன் வந்து கூப்பிட்றான்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அவனை வந்து என்னை பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பாக வரணும். தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்குது. இது நான் ஒத்துக்கிறேன். இல்லை, எப்படி நீங்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன போலீஸா சூழல் நாங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? சங்கமாக செயல்படும் போது சங்கத்தில் வந்து இந்த மாதிரி என்னை வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி என்னை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். சும்மா இருக்க மாட்டோம். நான் தான் சொல்கிறேன், எங்கள் காதுக்கு எங்கள் பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். டெஃபினட்டாக. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் கடைசி கேள்வியா, அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. படப்பிடிப்புகள் பூஜைகள் எதுவும் புதுசாக போடலை. நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த எதுக்குங்க ஸ்ட்ரைக்கு? என்ன ஸ்ட்ரைக்கு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு புரியல. ஸ்ட்ரைக்கு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? வேலையை நிறுத்துறீங்க. எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பெப்சி தொழிலாளர் இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் போது சினிமாக்கள் வந்து விற்பனை ஆகலைன்றது அவங்கவுங்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து படம் வாங்கலன்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து வேணான்றாங்க, அவ்வளோதான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு போய் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்கன்னா மேற்கொண்டு என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது சொல்லுங்கள்? என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது? அதுவும் வந்து விஷால் வந்து முறைகேடு பண்ணால், தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணாப்புல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு லெட்டரே வரலையே நடிகர் சங்கத்துக்கு. இப்போ வரைக்கும் லெட்டரும் வரல, ஒன்றும் வரல. நீங்களாம் வந்து ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு நீங்களாம் வந்து சும்மா வெளியில் ஒரு நியூஸ் மாதிரி விட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ ரைட் வே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க? பணம் இருக்கிறவங்க படம் எடுப்பான், தைரியமாக இருக்கிறவன் படம் எடுப்பான். அவனுக்கு வந்து வியாபாரம் என்னன்றது தெரிஞ்சு அவன் வந்து அந்த நபர் வந்து இப்போ படம் எடுப்பார். நீங்கள் வந்து டோட்டலாக வந்து யாருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அதனால என்ன பலன் கிடையாது? அது என்ன ஓடிட்டு உடனே மாறிட்டு உடனே நாங்கள் எல்லா படமும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் போது யோசிங்க. எத்தனையோ இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து டெய்லி வேஜஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா இல்லாமல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அஜெண்டா? உங்கள் அஜெண்டா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன இப்போ படம் வாங்க சொல்கிறீங்களா? நீங்கள் ஓடிட்டு நீங்கள் பாம்பேக்கு போங்க. 20-30 ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இப்போ ஃப்ளைட்டு பிடிச்சி பாம்பேக்கு போய் எல்லாரையும் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ZTV எல்லாரையும் சந்தித்து என்ன முடிவு, என்ன பண்ண போகிறீங்க, என்ன அடுத்தது, ஏன் படம் வாங்கலன்னு நீங்கள் இப்போ அங்கிட்டு போய் கேளுங்க. இங்கிட்டு வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் இந்த என்ன அஜெண்டா ஒன்றுமே புரியல எனக்கு. காமெடியாக இருக்குது.
தமிழ்நாடு சிறைகளில் இந்த புகார் பதிவாகலையா? இந்த புகார் பதிவாகலையா? நான் last question தான். last question தான். இல்ல விடுங்கண்ணா வேணா பேசுங்க. எந்த புகார் பதிவாகலையா? எந்த புகார் பதிவாகலையா? இது வரைக்கும் தமிழ்நாடு திரையுலக சங்கத்தில் நடிகர் சங்கத்துல எந்தகைய பாலியல் புகார்களும் பதிவாகலையா இது வரைக்கும்? யாரும் complaint பண்ணலையா? உங்க மேலேயே ஸ்ரீரெட்டிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் அதான் சொல்கிறேனே, இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலாக இருக்குது. ஈஸியாக வந்து யார் மேலே என் மேலே கூட யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல, கரெக்டாக அது உண்மை தெரியணும். சரி, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் நடிகர் சங்கம். எங்கள் காதுக்கு எங்கள் பார்வைக்கு வந்தது வந்து நாங்கள் வந்து அது டெஃபினட்டாக அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்கிறேனே, செருப்பால் அடிங்க. எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னான்னா செருப்பால் அடிங்க, அவ்வளோதான். அதுதான் நான் யாரும் கொடுக்கலையா சார் இது வரைக்கும் நடிகர் சங்கத்தில்? இல்லை புகாரும் பதிவாகலையா? வந்த ஆக்ஷன் எடுப்பாங்க, வந்தா உங்களுக்கு தெரியாதா?